வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட உள்ளனர். லடாக், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் முழுவதும் உள்ள 74 துடிப்பான கிராமங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த கிராம திட்டம் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் நாடு தழுவிய அளவில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். இதில் நாடு தழுவிய ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் பங்கேற்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பங்கேற்பாளர்கள் உள்ளூர் சமூகங்களுடன் தூய்மை இயக்கங்கள், அரசு திட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வழங்கினர். இளைஞர் சம்மேளனங்கள், கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகள், மரம் நடுதல், கிராம பஞ்சாயத்து உருவாக்குதல், உள்ளூர் கைவினை கலைஞர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்காக வளர்ச்சியடைந்த கிராம திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் நடப்பு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரில் இதற்கான புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோவிற்கு இளைஞர்களிடமிருந்து கிடைத்துள்ள நேர்மையான வரவேற்பிற்கும் ஆலோசனைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் மக்களின் அன்பு தொடர்பு மேலும் வலுப்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்வுகால கருத்து குறித்து பிரதமர் மோடியின் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ 24 மணி நேரத்தில் 30 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்று புதிய உலக சாதனை படைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. ருமேனிய நாட்டிற்கு அவர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருக்கு சிறப்பான பொது சேவை, கல்வி மற்றும் சமூகம் உள்ளடக்கிய பங்கேற்பு, அர்ப்பணிப்பு, இந்தியா ருமேனியா நல்லுறவை மேம்படுத்துவதற்கான பங்களிப்பு ஆகியவற்றிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட அவர் இந்த விருது இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது இரு நாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள நீடித்த உறவின் அடையாளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ருமேனியாவில் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட அவர் அங்கு மரக்கன்றுகளை நட்டார். தொடர்ந்து ருமேனியாவில் நடைபெற்ற வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டங்களை தொடர்ந்து நிலவும் சூழ்நிலையால் தாம் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் இது தனது கௌரவ பிரச்சனை அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்திரிலும் நாடு முழுவதிலும் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் அதை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கிலும் எந்த ஒரு மாணவரின் எதிர்காலமும் சட்ட சிக்கலில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கிலும் பிரதமரிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அளிக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா குறித்து கருத்து தெரிவித்த மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு திரு பிரதானின் 10 ஆண்டு கால பயணம் பொது வாழ்க்கை மற்றும் மாணவர் நலனுக்காக அவரது வாழ்நாள் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் என கூறினார். வலிமையான இந்தியாவை கட்டமைப்பதில் அவர் ஆற்றிய பங்களிப்பு ஆகியவற்றிற்காக அவர் நன்றி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன.
பிரதமர் திரு நரேந்திர மோடி புனித ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் இந்த புனிதமான நாள் பக்தி மற்றும் இரக்கத்தின் செய்தியை பற்றியது என குறிப்பிட்டுள்ளார். பகவான் விட்டலின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடிமகனின் நலன் மற்றும் கண்ணியத்திற்காக அயராது பணியாற்றுவதற்கும் உழைப்பதற்கும் பகவான் விட்டல் ஆசியை வழங்குவார் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுடெல்லியில் இருந்து லடாக்கின் டிராஸ் எல்லைப் பகுதிக்கு சென்றுள்ளார். அவரது 2 நாள் பயணத்தின் போது லடாக்கின் அருகில் உள்ள முக்கிய பகுதிகளை அவர் பார்வையிடுகிறார். நாளை கார்கில் போர் நினைவு தினம் என்பதால் போர் நினைவு சின்னத்தில் நடைபெறும் அஞ்சலி நிகழ்ச்சியில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்கில் விஜய் தினம் குறித்து மேலும் சில முக்கிய தகவல்கள். 1999 ஆண்டு கார்கில் போரின் போது உயிர் தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. 27வது கார்கில் வெற்றி தினத்தை குறிக்கும் வகையில் 2 நாள் நினைவு நிகழ்ச்சிகள் லடாக்கில் இன்று தொடங்கின. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஆபரேஷன் விஜய் குறித்த நினைவு ஆவணப்படம், துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துதல், தியாகிகளின் உறவினர்களுடன் கலந்துரையாடுதல், போரில் இடம்பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. கார்கில் போர் நினைவு சின்னத்தில் இன்று முக்கிய நிகழ்ச்சிகள் தொடங்கின. நாளை போர் நினைவு சின்னத்தில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு நடைமுறைகளில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனையை உறுதி செய்யும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் சட்ட வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள். நாட்டில் வேதியியல் துறையை முற்றிலும் புதிய முறையில் மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. செமிகண்டக்டர் துறையைப் போலவே வேதியியல் துறையும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான அடித்தள தொழில் துறையாக விளங்கி வருகிறது. இத்துறையை மேம்படுத்த வேண்டி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பவ்ய ரசாயன திட்டத்திற்கு நாடு முழுவதும் 3 ரசாயன ஆலைகளை அமைக்க 3030 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்திற்கு அதிகபட்ச 1000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனை வழங்குவதை உறுதி செய்வதற்காக விரைவு நீதிமன்ற அமைப்பின் வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாக உள்ளது. நாளை காலை அகில இந்திய வானொலியில் 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்நிகழ்ச்சி 136வது அத்தியாயமாகும். இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பப்படும். மேலும் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் சேனலிலும் நேரடியாக ஒலிபரப்பப்படும். இந்நிகழ்ச்சி முடிந்தவுடன் பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பாகும். சர்வதேச அளவில் இணக்கமான சூழலை உருவாக்குவதில் இந்தியா முக்கிய பங்களிப்பு செய்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சர்வதேச வர்த்தக கூட்டத்தின் 60வது ஆண்டு நிறைவு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வெளிப்படையான மற்றும் சர்வதேச அளவில் இணக்கமான சட்ட சூழலை உருவாக்குவதில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டி கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வென்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்ற ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜண்டுகுமாரின் செயல்திறன் பாராட்டத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இந்த அளவற்ற வலிமை, தளராத உறுதி மற்றும் பல ஆண்டுகால ஒழுக்கத்தின் முயற்சி என குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு சவாலையும் கடந்து சர்வதேச அளவில் அவர் சிறந்து விளங்கியதன் மூலம் ஜண்டுகுமார் ஒட்டுமொத்த தேசத்தின் பெருமையை அடைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் எண்ணற்ற இந்தியருக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மக்கள் நலன் கருதி நாளை லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் வீட்டுவரி வசூல் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வீட்டுவரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி போன்றவற்றை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது.
மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.